கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து சுகமாய் சமாதானமாய் இருக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது ஞாயிறு பாடசாலை மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமானது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் அவரை தேட வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரை பாடி துதிக்க வேண்டும், நாம் அவரை மட்டும் நேசிக்க வேண்டும். அப்பொழுது நம்மை எல்லா தீமைக்கும், எல்லா துக்கத்துக்கும், எல்லா துன்பத்துக்கும் விலக்கி பாதுகாத்து சமாதானமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அப்படித்தான் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்த பொழுது சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில விரும்பத்தகாத உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து வந்தது. அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து போராடி போராடி ஜெபித்து வெற்றி பெறவும் கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் கூட எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சஞ்சலங்கள் வாழ்க்கையில் வந்து போய் கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் என்று சொன்னால், சில தீமைகள் நமது வாழ்க்கையில் வரும். அந்த தீமையில் அழிந்து விடாதபடி அவர் பாதுகாப்பார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? தீமையே வராது, துன்பமே இருக்காது, கண்ணீரே இருக்காது, கவலையே இருக்காது, உபத்திரவமே இருக்காது. அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். இயேசுவுக்குள் வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படி ஜம்முன்னு சமாதானமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகுதான் தெரிகிறது, எத்தனையோ மேடு பள்ளங்களை நாம் கடந்து வர வேண்டும். அந்த மேடு பள்ளங்களில் அவர் நமக்கு துணை நிற்பார். எத்தனையோ ஆபத்துகளை கடந்து வர வேண்டும், அந்த ஆபத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். ஐயா, இருள் என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறது, வேதனையை குறிக்கிறது, கண்ணீரை குறிக்கிறது. இப்பொழுது கவனித்து பாருங்க, இருள் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு. ஆனா அந்த இருள் என்கிற வார்த்தைக்குள்ள எப்படிப்பட்ட துன்பம் இருக்கிறது என்பது தெரியாது. எரேமியா தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தன் பிறந்த நாளை சபித்தவர். அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள் அவர் வாழ்க்கையிலே தேவனால் அனுமதிக்கப்பட்டது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் என்னை நடத்தினார், கர்த்தர் தான் என்னை அழைத்து வந்தார், ஆனால் வெளிச்சத்திற்கு பதிலாக இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொல்லுகிறார். இப்ப கவனிச்சு பாருங்க, தன் பிறந்த நாளை சபிக்கக்கூடிய அளவுக்கு எரேமியாவின் வாழ்க்கையில துன்பங்களும் உபத்திரவங்களும் தாங்க முடியாத வேதனைகளும் காணப்பட்டது. ஆனால் எரேமியாவை தேவன் கைவிட்டாரா? அதுதான் கேள்வி. எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் எரேமியாவை தேவன் கைவிடவில்லை. இதுல தான் இந்த நாட்களில் பல விசுவாசிகள் தவறி விடுகிறார்கள். என்னன்னா, ஐயா நான் கர்த்தரை நம்பி வந்தையா, பிரச்சனை மாறல, பிரச்சனை 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 வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அவர்கள் ஒன்றை கவனிக்க மறந்து விட்டார்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நான் மூழ்கி விட்டேனா, நிலைத்திருக்கிறேனா, அதை தான் கவனிக்க பலர் தவறுகிறார்கள். நிறைய பேர் கிறிஸ்துவனிடத்துல வந்து பின்வாங்கி போனதற்கு காரணம், கிறிஸ்து வேண்டாம் என்று விட்டு விலகி போனதற்கு காரணம் என்னன்னா, பாடுகளை கண்டு பயந்துட்டாங்க, துன்பங்களை கண்டு துவண்டுட்டாங்க. அவர்களுக்கு வருகிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்து விசுவாசத்தை இழந்துட்டாங்க. ஒன்றை மறந்து விட்டார்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நிர்மூலமாகாதபடி அவர் பாதுகாக்கிறாரே, அதை மட்டும் மறந்துட்டாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் நடத்தப்படுறீங்களா? சொல்ல முடியாத
இருள் என்கிற வேதனையின் வழியாய் நடத்தப்படுறீங்களா? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், தானியேல் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், கர்த்தர் கூட இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன், வனாந்தரத்தில் கர்த்தர் கூட இருந்தார். துன்பம் மாறலை, ஆனால் கர்த்தர் கூட இருக்கார். அவர் கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் நடத்தப்படுகிறோமே என்று சோர்ந்து போகாதீங்க. நம் தேவன் இருளிலும் நடத்த வல்லவர், அவர் கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி உமது பிள்ளைகளின் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் நீர் அவர்களுக்கு ஆதரவாயிருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன். யோசுவா, என் கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவர் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். யாழினி, என் கர்த்தர் தமது முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலர், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவள் நீ. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்தவள் நீ. ஆகவே சோர்ந்து போகாதபடி உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, இந்த பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.